ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் தியாக்ஸ். இன்றைக்கி திவ்ய தேசமான ஒப்பிலியப்பன் ஆலயத்துக்கு தான் வந்திருக்கோம். வாங்க கோவிலை சுற்றி பார்க்கும்போது வரலாறு என்னன்றதை நம்ம பார்ப்போம். தமிழ்நாட்டில் கும்பகோணத்துக்கிட்ட திருநாகேஸ்வரம் அங்கே அமைஞ்சிருக்க ஆலயம் தான் ஒப்பிலியப்பன் ஆலயம். 108 வைணவ திவ்ய தேசங்களில் தென் திருப்பதியாக இந்த ஆலயம் கருதப்படுது. பூமாதேவியோட ரொம்ப அழகாக பார்த்திங்கன்னா காட்சி அளிக்கிறார். உப்பு இல்லாத அப்பன், ஒப்பிலா அப்பன் அப்படின்ட்டு பல பெயர்களில் வழங்கப்படுறார். உப்பு இல்லாத பிரசாதம் தான் இங்கே ஆலயத்துக்குள்ளே அனுமதிக்கப்படுது. உப்பு போட்டிருக்க உணவு வகைகள் எதுவுமே ஆலயத்துக்குள்ளே அனுமதிக்கப்படுவது கிடையாது பிரசாதமாக. இதற்கு பின்னாடி ஒரு கதையும் இருக்குது. பூமாதேவி தாயாருக்கு பெரிய குறை ஒன்று இருந்தது. எப்பயுமே திருமால் மார்பில் மகாலட்சுமி தாயார் உரைகிறாங்க. பூமாதேவியாக இருக்கக்கூடிய நான் அதை மாதிரி திருமால் மார்பில் உரையிலையே அப்படின்ட்டு ரொம்பவே கவலை. அதன்படி திருமால் கிட்ட கேட்கும் பொழுது, நீ அடுத்த பிறவியில் துளசி அப்படின்ற பெயரோடு விளங்கி துளசி மாலையாக என்னுடைய மார்பில் எப்போதும் நீ உரைவாயின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கண்ட மகரிஷி அவரோட துளசி மாடம் கிட்ட குழந்தையா இந்த பூமாதேவி தாயாரை அனுப்பி வைக்கிறாங்க. அதற்கு பின் திருப்பி மணந்து இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா தம்பதி சமேதரராக காட்சி அளிக்கிறாங்க. இங்கே வரக்கூடிய கணவன் மனைவி பிரச்சனைகள் இருக்குது, குடும்ப தகராறுகள் இருக்குன்னும் பொழுது இங்கே இருக்க பெருமாளையும் பூமாதேவி தாயாரையும் வணங்கும் பொழுது அந்த மனக்கசப்புகள் விலகும், சண்டை சச்சரவுகள் நீங்கும், குடும்பத்தில் குழப்பங்கள் விலகும் அப்படின்றது இங்கே ஐதீகமாக சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம். கண்டிப்பாக குடும்பத்தில் குழப்பம் இருக்கக்கூடியவங்க இந்த ஆலயத்துக்கு ஒரு முறை வந்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மாற்றத்தையும் உணர முடியும். பூமாதேவி தாயார் துளசியாக மாறி திருமால் மார்பில் உரைகிறாங்க. அது சரி, அது என்ன, மார்க்கண்ட மகரிஷி அவங்க வீட்டு துளசி மாடத்துக்கிட்ட திருமகள் குழந்தையாக வந்து பிறந்தாங்க. அந்த கதையும் பார்த்திங்கன்னா ஒரு தனி கதை இருக்குது. மிருகண்டு மகரிஷி அவரோட மகன் தான் மார்க்கண்டேய மகரிஷி. அவருக்கு மகாலட்சுமி தனக்கு மகளாக பிறக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. அதற்காக திருமால் கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு தவம் புரிகிறாரு. இதன் காரணமாக தான் பூமாதேவி தாயார் குழந்தை வடிவில் பார்த்திங்கன்னா மார்க்கண்டேய மகரிஷி கிட்ட வராங்க. மார்க்கண்டேய மகரிஷி அப்படியே அந்த குழந்தைய வளர்த்துட்டே இருக்கும் பொழுது திருமால் அவர்கிட்ட வந்து பெண் கேட்கிறார். வந்திருக்கிறது திருமால்னு சொல்லிட்டு மார்க்கண்டேய மகரிஷிக்கு தெரியும். இருந்தும் இந்த குழந்தை சின்ன குழந்தையாக இருக்குது, சமைக்க கூட தெரியாது, எதில் உப்பு போடணும் எதில் உப்பு போடக்கூடாதுன்னு கூட தெரியாது அப்படின்னு திருமணத்துக்கு மறுக்கிறார். உடனே திருமால் சொல்கிறாரு, உப்பில்லாமல் கொடுக்குற அந்த உணவை கூட நான் ரொம்ப பிரியமாக சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண்ணை நான் மணக்க விருப்பப்படுறேன்னு சொல்லி விருப்பப்பட்ட மாதிரியே துளசியாக அவதரித்த திருமகளை இந்த இடத்துல மணக்கிறாங்க. கோவிலில் சுற்றி இதை மாதிரி யானை அழகாக வலம் வருது. கோவிலை நீங்கள் வலம் வர மறக்காதீங்க. 108 வைணவ திவ்ய தேசங்களில் பார்க்கக்கூடிய பெருமாள் எல்லாமே இங்கே சிலைகள் தத்ரூபமாக இருக்குது. ஒப்பிலியப்பன் கோவிலை நீங்கள் ஒரு முறை சுற்றி வந்தாவே 108 திவ்ய தேசங்களுக்கு போயிட்டு வந்த பலன் கிடைக்கும். அங்கே இருக்க அந்த சுவாமியை தரிசித்த பலனும் கிடைக்கும். ஒரு முறை உங்களுக்கு நான் சுற்றி காட்டுறேன் பாருங்கள். அப்போ தான் நம்ம அந்தந்த ஆலயங்களில் பார்க்குற மாதிரியே இங்கே சுவாமியை பார்க்க முடியும். பகலிரா பொய்கை, அதை தான் இப்போ பார்க்குறீங்க. பகலில் மட்டும்தான் சில குளங்களில் குளிக்க முடியும். ஆனால் இந்த குளத்தில் பகல் இரவு அப்படின்னு வேற்றுமை இல்லாமல் 24 மணி நேரத்தில் எப்போ வேணால் குளிக்கலாம். அதுதான் இந்த குளத்தோட சிறப்பு. உப்பில்லாத உணவை உண்பதற்கு ஒப்புக்கொண்டதால் உப்பில்லாத அப்பன், ஒப்பில்லாத பெருமையை கொண்டதால் ஒப்பில்லாத அப்பன் இப்படின்ட்டு பல பெயர்களால் அழைக்கப்படுறார். பேயாழ்வார், நம்மாழ்வார், திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் செய்திருக்காங்க. 13வது திவ்ய தேசமாக விளங்கக்கூடிய இந்த ஆலயம் திருமலை போன்றே
தனி சுப்பிரபாதம் இந்த ஆலயத்திலையும் ஒலிக்குது. அதுவும் ஒரு சிறப்பு அம்சம். ஒப்பிலியப்பன், எண்ணப்பன், பொன்னப்பன் அப்படின்னு பல கோவில்களும் இதுக்குள்ளே இருக்குது. நம்ம எதிர்ப்புறம் பார்த்தது பொன்னப்பன் ஆலயம். மூலவர் ஒப்பிலியப்பன், திருவிண்ணகரப்பன் அப்படின்னு அழைக்கப்படுறார். உற்சவமூர்த்தி பொன்னப்பன் அப்படின்னு அழைக்கப்படுறார். இருந்தாலும் இங்கே ஒரு தனி ஆலயமும் அமைஞ்சிருக்கு, பொன்னப்பன் அப்படின்னு போட்டு. இந்த ஆலயத்தை நம்ம சுற்றி வரோன்போது கண்டிப்பாக சுற்றி இருக்க சிலைகளை ரசிக்க மறக்காதீங்க. சோழர் காலத்து கோவில் அவ்வளவு அற்புதமாக பார்த்திங்கன்னா பார்த்து அந்த சிலைகளை செய்திருக்காங்க. 108 வைணவ திவ்ய தேசத்தை ஒரு ஆலயத்துக்குள்ளே கொண்டு வரதுன்றது ரொம்பவே ஈஸியான வேலை கிடையாது. அதுவும் தத்ரூபமாக சிலைகளை கொண்டு வர்றது ரொம்பவே கடினமானது. ஒப்பிலியப்பன் கோவில் வளாகத்தில் நமக்கு பார்த்திங்கன்னா 108 திவ்ய தேச பெருமாளையும் நம்ம இங்கே பார்க்கலாம். 2 புறத்துலையுமே நம்ம இங்கே பார்க்குறோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு லக்ஷ்மி வராக பெருமாள், திருவிடந்தையில் நம்ம எப்படி பார்ப்போமோ அதே மாதிரி இங்கே பெருமாள் இருக்கார். இதே மாதிரி தான் 108 பெருமாளோட சிலைகளும் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது. திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாளை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. எவ்வளோ அழகாக மீசை வச்சுட்டு இருக்காரு பாருங்க பார்த்தசாரதி பெருமாள். ஒப்பிலியப்பன் கோவிலுக்கு வரீங்கன்னும் பொழுது இங்கே இருக்க இந்த சிலைகளை பார்க்கும் பொழுதே நீங்கள் 108 பெருமாளையும் பார்த்துடலாம். அதுதான் தனி சிறப்பு. இங்கே பாருங்கள், மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய சலசயன பெருமாள். நம்ம மகாபலிபுரத்தில் பார்க்குற மாதிரி இங்கே அழகாக பார்த்திங்கன்னா இந்த சிலைகள்லாம் இருக்குது. இந்த இடத்துல நீர்வண்ண பெருமாள். வாங்க நம்ம ஒவ்வொரு பெருமாளையும் பார்க்கலாம். சலசயன பெருமாள் பார்த்துட்டோம். யோக நரசிம்மர், நம்ம சோளிங்கரில் பார்க்கக்கூடிய யோக நரசிம்மரை தான் பார்க்குறோம். இதே மாதிரி எல்லா தெய்வங்களோட சிலைகளும் நம்ம எப்படி ஆலயத்தில் பார்ப்போமோ அதே மாதிரி வச்சுருக்காங்க. திருக்குறளப்பன், சேரநாட்டு திவ்ய தேசம் பார்க்கும் பொழுது என்னென்ன பெருமாள் பார்த்தோமோ அதே மாதிரி இங்கே பெருமாள் காட்சியளிக்கிறாரு. வாங்க நம்ம அடுத்தடுத்த பெருமாளை பார்க்கலாம். திருவேங்கடமுடையான், அயோத்தி ராமர். அயோத்தி ராமரை நம்ம இங்கேயே பார்த்தாச்சு, அயோத்திக்கு போகாமல் ஒப்பிலியப்பன் கோவில்லையே. திருமூர்த்தி பெருமாள், அடுத்தது ராமர். நீலமேக பெருமாள், கோவர்தகேசன், நவமோகன கிருஷ்ணன் திருவாய்ப்பாடி. அடுத்தது பரமபதன் நாதன். 108 பெருமாளில் ஃபைனலாக பரமபதன் நாதனில் நம்ம முடிச்சாச்சு. அடுத்த ஆலயத்துக்கு போகலாம் வாங்க. பெண்கள் செய்யக்கூடிய ட்ராவல் விலாகை உற்சாகப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட்ஸை தெரிவிங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். 80க்கும் மேற்பட்ட திவ்ய தேசங்கள் பதிவிட்டிருக்கேன். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்ல மறக்காதீங்க. அடுத்தடுத்து இன்னும் பல ஆலயங்களுக்கு போக போகிறோம். அதை பார்த்துட்டு கமெண்ட்ஸையும் சொல்லுங்கள், லைக்ஸை போட மறக்காதீங்க. கோவிலுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா எல்லா கதைகளுமே இங்கே இருக்குது. நம்ம அந்த கதைகளை படிச்சுட்டே வந்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஏன் இங்கே அம்மன் தவம் புரிஞ்சாங்க அப்படின்ற அந்த கதையும் நமக்கு புரியும். இங்கே பார்க்குறது தான் அம்மனோட தவம். இந்த தவ காட்சியை தான் நம்ம பார்க்குறோம். மகர சங்கராந்தியிலேருந்து 48 நாள் பார்வதி தாயார் இந்த இடத்துல தவம் இருக்கிறாங்க. ரொம்பவே ஒரு சிறப்பான விஷயம் அது. தவத்திற்கு திருமகள் உதவியாக இருக்காங்க. 2 புறத்துலேயும் திருமகளும், அடுத்தது மலைமகளும். இங்கே தான் பார்வதி தாயார் தவம் இருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் பார்த்திங்கன்னா இந்த பிருங்கு முனிவர் தான். இவர் தனியாக சிவபெருமானை சுற்றி வந்ததால் தான் அந்த அம்மா கோவம் இந்த மாதிரி தவம் இருந்திருக்காங்க. ஸோ இந்த கோவில் வரத்துக்கு காரணம், இந்த அம்மன் வரத்துக்கு காரணம் எல்லாமே வண்டூருவாக வந்த இந்த பிருங்கு முனிவர் தான். பிருங்கி முனிவர், பிருங்கு முனிவர் சொல்லுவாங்க, பிருங்கி முனிவர் சொல்லுவாங்க. எல்லா
வரலாற்று கதைகளுக்கு பின்னாடியும் தான் ஒரு கோவில் ஆலயங்கள் அமைஞ்சிருக்கு. ஸோ பிருங்குமுனிவரை நம்ம பார்த்தாச்சு. வாங்க நம்ம சிவபெருமானை போயிட்டு பார்க்கலாம்.